அவசர தேவைக்காக இது மாதிரி பர்சனல் லோன் எடுத்துகிட்டு போது அந்த அமௌண்ட்டை கட்ட முடியாமல் போகிறப்போ கடனில் வந்து பிரச்சனை ஏற்படுது. அதனால் இந்த கடன் தொல்லையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வங்கிகள் கிட்ட தனிநபருக்கு ஏற்படுறது தான் அதிகமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. தனிநபருக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதனால் இந்த வங்கிகள் கிட்ட ஏற்படுத்தக்கூடிய அந்த கடனில் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. ஒரு சில பேர் பேன் கார்டில் வச்சுருப்பாங்க. பேன் கார்டு வாங்குறவங்க லோன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த லோன் என்பி ஆயிடுச்சுன்னா அவங்க இன்னொரு லோன் போகும்போது அதில் ஆட்டோமேட்டிக்காக சிபில் ஸ்கோர் டவுன் ஆகி ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏற்கனவே இன்னொரு லோன் இருக்கே சார், எப்படி நாங்கள் இந்த லோனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. வணக்கம், நான் உங்கள் நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பறை. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்லேருந்து எப்படி சட்டப்பூர்வமாக ஈஸியாக வெளில வர்றது, அதே இப்போ செக் பவுன்ஸ் கேசஸை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have with us யோகேஸ்வரன் சார். வணக்கம் சார். வணக்கம். He has more than 15 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. அடுத்து நம்ம கூட இருக்கிறது தீபன் ராஜ்கிருஷ்ணா சார். வணக்கம் சார். He has more than 10 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. So, இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இது முக்கியமாக எதனால சார் வருது? பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணம் வந்து நம்ம அவசர கால தேவைக்காக ஒருத்தர்கிட்ட நம்ம அவசரமாக ஒரு கடன் தேவைக்காக கடன் வாங்கிடுறோம். அதை திரும்ப செலுத்தும் போது அதுக்குண்டான வட்டியை வந்து முழுமையாக செலுத்த முடியாமல் நம்மளால் அவதிப்பட வேண்டியதாக ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால தான் இப்போ இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் பார்த்திங்கன்னா இப்போது வங்கிகள்லாம் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பர்சனல் லோன்ன்றது தான் பொதுவாக வந்து எல்லாருமே வாங்கக்கூடியது. அந்த பர்சனல் லோனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வட்டி விகிதங்கள் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை வந்து அவங்க ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கிறவங்க இஎம்ஐ தானே, நம்ம இஎம்ஐயாக பே பண்ணிடலாம், நமக்கு வந்து ஒரு நல்ல செக்யூரான ஜாப் இருக்குது, அதனால் அதில் வந்து ஒரு ரேஷியோவை கால்குலேட் பண்ணாமல் எவ்வளோ தூரம் நமக்கு இன்கம் வருது, அதில் நம்ம எவ்வளோ தூரம் இஎம்ஐயை பே பண்ண முடியும் அப்படின்ற கால்குலேஷன் எதுவும் இல்லாமல் அவசர தேவைக்காக இது மாதிரி பர்சனல் லோன் எடுத்துகிட்டு போது திரும்ப அந்த இஎம்ஐ வந்து பேமெண்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது மருத்துவ தேவை ஏற்பட்டு அந்த அமௌண்ட்டை கட்ட முடியாமல் போகிறப்போ இந்த வங்கிகள்கிட்ட ஏற்படுற இந்த கடனில் வந்து பிரச்சனை ஏற்படுது. அதனால் இந்த கடன் தொல்லையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வங்கிகள்கிட்ட தனிநபருக்கு ஏற்படுறது தான் அதிகமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. தனிநபருக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதனால் இந்த வங்கிகள்கிட்ட ஏற்படுத்தக்கூடிய அந்த கடனில் தான் எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். நமக்கு ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துலேருந்து பேசுகிறேங்க. ஓகே சார், சொல்லுங்கள் சார். சார், எங்கள் சொந்தக்காரங்க பணம் வேணும்னு சொல்லி ஒரு நண்பருக்காகவும் அவங்க கூட பிறந்த அண்ணனுக்காகவும் என்னுடைய மைத்துனர் மனைவி பணம் வாங்கினாங்க. சிறுக கொஞ்சம் பணம் வாங்கிட்டாங்க. ஓகே. திருப்பி பணம் கேட்க போகும்போது அவங்க அங்க கொடுத்தேன் அப்படின்னாங்க. சரி, எங்க குடுத்தீங்கன்னா சொல்லுங்க, நாங்க அவங்க கிட்ட வாங்கிக்கிறோம், நீங்க வாங்க, உங்களை பொம்பளை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஓகே. எங்க குடுத்துன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஓகே. நாங்க வந்து ஒரு சாமியார்கிட்ட போய் வாக்கு கேட்டோம். பணம் எங்கேயும் போனீங்க, அவங்க குடும்பத்துக்குள்ள தான் இருக்குது, அவங்க பொய் பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அவங்க அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நாங்க மிரட்டுறோங்க. இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு, நாங்க போனோம். அங்க போன உடனே அவங்க வேற மாதிரி பேசிட்டாங்க. ஓகே. அந்த அம்மாவை அனுப்பிட்டு பிற்பாடு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, பணம் எங்கேயும் போடுங்க, அவங்க குடும்பத்திலே தான் இருக்குது, அவங்க அம்மா பாட்டி அவங்க அண்ணன் இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை வேணும்னு வழி எடுக்கிறாங்க, நீங்க இதுக்காக ஆசைப்பட வேண்டாம், பணம் அவங்களை விட்டு வெளியில எங்கேயும் போட, உங்களை ஏமாத்துறாங்க, இப்படி ஏமாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாரு. மறுபடியும் திருப்பி வந்து நாங்க எஸ்பி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். எஸ்பி டிஎஸ்பி கிட்ட அனுப்பிச்சாரு. எஸ்பி முத நாள் நல்லா பேசினாருங்க. அந்த அம்மாவை வர சொல்றான், அதுக்கு பிற்பாடு நீங்க வாங்கினாரு. ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்டாரு, போனோம். முதல் தடவை வேகமா பேசும்போது, 2வது தடவை பேசும்போது அது பொம்பளை கூலி வேலை பாக்குறா, குடுக்குற போது வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு செக்கு 8 செக்கு எம்டி செக்கு கொடுக்காம அவராது
தேதி போட்டு ம் 2025 2026 27 28 29 30 31 சொல்லிட்டு ம் 2 லட்சம் ரூபாய் 8 செக்கு கொடுத்துட்டாருங்க. ம் நாங்க வந்து செக்கு வந்து சரி அவர் டிஎஸ்பி சொல்றாருன்னு சொல்லிட்டு ம் எங்களுக்கு படியே தெரியல, பைக்கு முடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. ம் வெறும் மறுபடியும் நாங்க கோர்ட்ல அந்த தேதிக்கு டெபாசிட் பண்ணா பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. பவுன்ஸ் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் மூலமா கேஸ் ஃபைல் பண்ணோம். ம் ஈரங்கிறாங்க. இப்ப என்ன சார் நீங்க இப்படியே பேசி சொல்லிட்டு அப்படிங்க, நீங்க அந்த அம்மாவை வரவழைச்சாங்கன்னு தெரியும்னாக்கா ம் பிடிவாரண்டு போட்டுக்கிறோம், ம் போலீஸ்காரங்க போய் கூட்டிட்டு வந்துருவாங்க ஓகே. அப்படின்னாரு. ம் வர 13/2 கேஸ் இறங்கி வருதுங்க. ஓகே சார். வக்கீலும் எங்களுக்கு நான் வச்ச வக்கீலே எங்களுக்கு ஃபேவரா பேச மாட்டேங்கிறாரு. ம் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது மேடம். ஓகே சார், ஓகே சார். உங்களுக்கு இதுக்கு என்ன என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். தீபன் ராஜ்கிருஷ்ணா சார். சார் சார் கேட்குறீங்களா சார்? சார் ஃபஸ்ட்டு பணத்தை எப்படி கொடுத்தீங்க? சார் நாங்க வந்து இதுல தான் சார் ஜிபேயோட தான் சார் பணம் அனுப்பிச்சோம். சரி, ஆன்லைனில் கொடுத்துருக்கீங்க கரெக்டா? ஆமா சார், ஆமா சார். அதுக்கு ரெக்கார்ட்லாம் இருக்குது சார். சரி, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்க சார்? அது சிறுக்கு 31 லட்சம் சார். எவ்வளோ? 31 லட்சம். 31 லட்சம் கொடுத்துருக்கீங்க. ஆமா சார். சரி, 31 லட்சம் கொடுத்துருக்கீங்க. எந்தவித டாக்குமெண்ட் எதுவுமே வாங்காமையா கொடுத்தீங்க? சார் அது வந்து வேற யாருமே மச்சனா சம்சாரம். மச்சா சம்சாரனால நம்பிக்கை பேரில் கொடுத்துருக்கீங்க. ஆமா சார். சரி, இப்போ அண்ணா பயப்படாதுண்ணா, பணம் எங்கேயும் போகலண்ணா, தைரியமா இருக்குண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணா. இப்படியே சொல்லி அந்த மைக்கு பணத்தை பூரா வாங்கிட்டாங்க சார். கடைசியா ஃபைனலா பணம் இருக்கு என்கிட்ட இல்லைன்னு வடிச்சு எடுத்ததுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்க மேலேயே கேஸ் கொடுத்தாங்க. எங்களை மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அப்படி தானே சார் பண்ணுவாங்க. இப்போ வந்து யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரி, இப்போது நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்கீங்க சரிங்களா ஃபஸ்ட்டு. ஸோ அது வந்து ஒரு சேஃபான ஒரு டிரான்சாக்ஷன். ரெண்டாவது, நீங்கள் செக்கு செக்யூரிட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த செக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் அது வந்து இந்த 2028 29 தான் செல்லாது. உங்களுக்கு 3 மாதம் காலகட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியது தான் வந்து அது செல்லும். நீங்கள் டேட் இல்லாமல் செக் வாங்கியிருந்தீங்கன்னா கூட அதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் டேட்டு போட்டு செக்கு வாங்கினதெல்லாம் வந்து 3 மாத காலத்துக்கு அப்புறமா இருக்கிறதுலாம் செல்லாது சரிங்களா. சரி ரைட்டு, இப்போ ஒரு செக்கை நீங்கள் வந்து இப்போ ப்ரெசென்ட் பண்ணி டிஸானர் பண்ணி கேஸ் போயிட்டுருக்குது. உங்களுக்கு NBW நான் பெயிலபிள் வாரண்ட் வந்து கோர்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்கள் வழக்கறிஞரை வச்சு அந்த வாரண்ட்டை ப்ராப்பராக அந்த ஸ்டேஷனில் போய் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக வந்து உங்களோட மச்சான் பொண்டாட்டி வந்து கண்டிப்பாக வந்து போலீஸ் பிடிச்சி அவங்க கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி வாரண்ட்டை ரீகால் பண்ணியே தீரணும் சரிங்களா. அப்போ கோர்ட்டுக்கு வந்துடுவாங்க அவங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு அதை இனிஷியேட் பண்ணுங்கள். மீன் டைமு இந்த பணம் வந்து ஒரு சிவில் கேஸும் நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து நீங்கள் வந்து தாக்கல் செய்யலாம். அதுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று இனிஷியேட் பண்ணிவிடுங்க, லீகல் நோட்டீஸ். ஒரு அதே அட்வொகேட்டை வச்சு கூட இந்த மாதிரி கடன் கொடுத்தேன், அதுக்கான செக்யூரிட்டி செக் கொடுத்தாங்க, அது செக்கு வந்து எனக்கு அதில் ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்கு செக்கு கொடுத்தாங்க, அது பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியும் ஒரு நோட்டீஸ் ஒன்று நீங்கள் தனியாக கொடுத்து ஒரு சிவில் வழக்கம் அவங்க மேலே போடலாம். இந்த செக் கேஸும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் பெரியார் நினைவு சமத்துவம் கமலநாதன் பேசுகிறோம் மேடம். ஓகே சார், சொல்லுங்கள் சார். மேடம், இப்போ ஒரு தனியார் நிறுவனத்தில் நாங்கள் பணம் கட்டினோம். ஓகே. அந்த நிறுவனத்துக்கு வந்து நகை சீட்டுக்காக கட்டினோம் மேடம். நகை சீட்டுன்னு போட்டோம். ஓகே. ஜிஎஸ்டி இது அரசு அங்கீகாரம் பெற்றதுலாம் சொன்னாங்க. ஓகே. பணம் கட்டி முடிச்சிட்டு பின்னாடி இப்போ எந்த தங்க நகையோ இல்லை பணமோ ரிட்டர்ன் எங்களுக்கு கிடைக்கல. ஓகே. மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் அன்னைக்கு கேஸ் ஃபைல் பண்ணோம். ஓகே. ஜட்மெண்ட் எங்களுக்கு சாதகமா வந்துச்சு. ஓகே சார். பட் இது வரைக்கும் அவர் நேர்ல ஆஜராகி எங்களுக்கு பணம் கொடுக்கவே இல்லை. ஓகே. ஓகே. நேர்ல ஆஜராகல. மறுபடியும் மேல்முறையீடு போட்டோம், இஏல போட்டோம். இப்போ அவர் நேர்ல ஆஜராகணும், எங்களுக்கு வாய்தான்னு வர வச்சுனே இருக்காங்க. இதுக்கு தீர்வு ஏதாவது சொல்ல முடியுமா மேடம்? ஓகே சார், இதுக்கான தீர்வு வந்து நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். யோகேஸ்வரன் சார். ஓகே ஓகே சார், நீங்கள் உங்களுக்கு அதாவது
மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்தது இல்லையா? ஆமாங்க ஐயா. அதுக்கு நீங்கள் எப்படி அப்பீல் போக முடியும்? அவங்க அப்பீல் போயிருந்தாங்களா? அவங்க இது வரைக்கும் ஆச்சரியம் ஆகுது சார். நான் மேல்முறையீடு பண்ணுகிறேன் இஏல. இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய இஏவா? நீங்கள் வந்து இபி போட்டிருக்கீங்க, அப்போ எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போட்டிருக்கீங்க. ஆமாம், அந்த பணம் கிடைக்கல, நேரில் அவர் இது வரைக்கும் வரவே இல்லை அவர். அதான் நீங்கள் பண்ணுறது கரெக்டான முறை தான். அது வந்து மேல்முறையீடு இல்லை, அது வந்து பணத்தை வந்து வசூல் பண்ணி கொடுக்க சொல்லி இபி எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனும் போட்டிருக்கீங்க நீங்கள். அந்த பெட்டிஷனில் அவங்க வந்து கண்டிப்பாக வரணும். வரலைன்னா அவங்களுடைய சொத்தை வந்து ஜப்தி பண்ணி உங்களுக்கு அந்த பணத்தை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு கோர்ட்டில் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆனால் இந்த எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் வந்து நீங்கள் சீக்கிரமாக ஒரு அர்ஜென்சி அப்படின்ற வகையில் வந்து சீக்கிரமாக நடத்தி முடிக்க சொல்லி நீங்கள் கேட்கணும். ஏன்னா நீங்கள் நம்ம ரிக்வெஸ்ட் கொடுக்கலாமா சார்? அதுக்கு தனியாக மனு கொடுக்கணுங்களா? இல்லை, நீங்கள் ஒரு அட்வொகேட் உங்களுக்கு இருக்கார் இல்லையா? அதனால் அட்வொகேட்டை வச்சு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். நீங்களே பார்ட்டி இன் பர்சன்ற கெப்பாசிட்டியில் நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து ஜட்ஜிக்கிட்டே நீங்கள் முறையிடலாம். இது மாதிரி அவங்க இவ்வளோ காலதாமதம் ஆயிடுச்சு, அதனால் வாய்தா தேதியை கூட விரைவாக போட்டு இந்த பெட்டிஷன் வந்து விரைவாக முடிக்கணும்னு சொல்லி நீங்கள் அங்கேயே ஜட்ஜிக்கிட்டே வந்து முறையீடு பண்ணலாம். வார்த்தையால் முறையீடு பண்ணணுமா, எழுத்து மூலமா சார்? நீங்கள் எழுத்துப்பூர்வமாகவே கூட ஒரு மெமோன்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த மெமோ வந்து நீங்கள் எழுத்துப்பூர்வமான ஒரு மெமோ வந்து ஃபைல் பண்ணலாம் கோர்ட்டில். எனக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தீர்ப்பை வந்து அமல்படுத்த சொல்லி தான் நீங்கள் வந்து எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போட்டிருக்கீங்க, நிறைவேற்றுகை மனுன்னு நீங்கள் போட்டிருக்கீங்க. அது மேல்முறையீடு இல்லை, அந்த உத்தரவை வந்து அமல்படுத்த சொல்லி நீங்கள் கோர்ட்டை கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து கோர்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமல்படுத்துறதுக்கு உண்டான உத்தரவு வந்து வரும். தீபன் சார், ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த லோன் வாங்குகிற விஷயத்தில் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு செக்யூரிட்டியாக வச்சுருக்காங்க அவங்க. அதே இது வந்து அவங்க லோன் கட்டிடுறாங்க, லோனுக்குரிய காசு கட்டிடுறாங்க. ஆனாலும் வந்து பேங்க் வந்துட்டு இல்லை, இப்போ வந்து நீங்கள் வாங்கியிருக்கிற இன்னொரு லோனுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நாங்கள் செக்யூரிட்டியாக எடுத்துக்கிட்டோம், அதனால் அந்த லோனையும் நீங்கள் வந்து பே பண்ணால் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரிலீஸ் பண்ணுவோங்கிற மாதிரி வந்துட்டு நிறையா பிரச்சனைகள் வருது. இது எதனால் வருது ஆக்சுவலி இந்த கன்ஃபியூஷன்? நல்ல கேள்வி. அதாவது ஒரு லோன் நம்ம வாங்கும்போதும் வந்து நம்ம ஒரு அக்ரிமெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் பேங்க்கில் வந்து நம்ம போடும்போதே வந்து அந்தந்த பேங்க்கில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க, ஒரு கிளாஸ் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு லோன் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா இதை தவிர வேறு ஏதாவது ஒரு லோன் வாங்கியிருந்தால் கூட நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு செக்யூரிட்டின்றது வந்து லீன் ஏற்படுறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றது வந்து தெளிவாக அந்த கிளாஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா, நீங்கள் ஒரு லோனை நீங்கள் செட்டில் பண்ணிவிட்டு இன்னொரு லோன் வந்து நீங்கள் என்பி ஆச்சு, நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக மாறினா கூட அப்போ அந்த பணத்தை செக்யூர் பண்ணுறதுக்கோசரம் பேங்க்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் செக்யூர்டாக நீங்கள் கொடுத்துருக்க அந்த செக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டி மேலே வந்து அவங்க அதை வந்து செக்யூரிட்டியாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை ரிலீஸ் பண்ண மாட்டேன், இதையும் லோன் வாங்கியிருக்கீங்க பேங்க்கில், இதை நீங்கள் செக்யூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் இட் இஸ் அன் அன்செக்யூர்ட் லோன் அப்படின்னா. ஓகே. ஸோ ஆனால் இதுலேருந்து தப்பு லைக் என்ன சொல்கிறது, இதுலேருந்து ஏதாச்சும் வந்து வெளில என்ன மெயினானா நம்ம ஒரு அந்த அக்ரிமெண்ட் நம்ம ஃபுல்லாக படிக்கணும். ஓகே. நாம் அதே மாதிரி வந்து இப்போ சப்போஸ் இதில் 2 கேட்டகரி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு சில பேர் பேன் கார்டெலாம் வச்சுருப்பாங்க. ஸோ பேன் கார்டு வாங்குறவங்க லோன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த லோன் என்பி ஆயிடுச்சுன்னா அவங்க இன்னொரு லோன் போகும்போது அதில் ஆட்டோமேட்டிக்காக சிபில் ஸ்கோர் டவுன் ஆகி ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏற்கனவே இன்னொரு லோன் இருக்கே சார், எப்படி நாங்கள் இந்த லோனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேன் கார்டு இல்லாமல் ஒரு பிலோ பாவர்ட்டி லைனில் ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கும், அதில் வந்து ஒரு தலைவி மூலிமா வந்து பணத்தை வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கோல்டு லோன் அடமானம் வச்சுருப்பாங்க. கோல்டு லோனில் தெளிவாகவே வந்து அக்ரிமெண்ட் இருக்கும், இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த கோல்டை வந்து நீங்கள் எங்ககிட்ட செக்யூர் பண்ணியிருக்கீங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு லோனோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு லோன் நீங்கள் இதுக்கு மேலே வாங்கியிருந்தாலோ அதில் வந்து நீங்கள் பணம் செலுத்தாமல் என்பி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போது அந்த பர்டிகுலர் லோன் லீன் வந்து இந்த லோனோட லீன் வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்ற கிளாஸ் தெளிவாக இருக்கும். அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, படிக்காமல் கடன்னு கையெழுத்து போட்டுடுவாங்க. ஸோ நாம் தான் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது தெளிவாக வந்து அந்த ஒரு கிளாஸையும் படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேஃபாக நம்ம இருக்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். யோகேஸ்வரன் சார், நம்ம இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம அது கண்டினியூ பண்ணலாம். அதுக்குள்ளே காலர் இணைஞ்சிட்டாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. இது செக்கு காசோட வழக்கு மேல ஒருத்தர் போட்டிருந்தாரு, என்னை விடுதலை பண்ணிட்டாங்க. ஓகே சார். ஆனா வழக்கு செலவுன்னு சொல்லல,
இது மாநஷ்ட வழக்கு நான் போடுறதுக்கு அதில் ஆஃபர் கொடுக்கல, அதான் நான் என்ன பண்ணலாம் மேற்படி. ஓகே சார், உங்கள் கேள்விக்கு வந்து நம்ம வழக்கன்னு எடுத்து சொல்லுவாங்க சார். யோகேஸ்வரன் சார். சரி சார், உங்கள் மேலே போட்டிருந்த செக் மோசடி வழக்கில் வந்து உங்களை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க இல்லையா? சார், நம்ம டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா? சார், டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அப்போதான் நம்ம வழக்கறிஞர் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்டு. டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சரி. ஓகே சார். இப்போ நீங்கள் வழக்கு செலவுன்றது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளைனட் வந்து ஒரு செக் மோசடி வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு வழக்கு செலவு ஆர்டர் ஆகலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆகலாம். அது வந்து அந்தந்த கேஸில் அந்தந்த ஜட்ஜினுடைய அவங்க எடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பினுடைய இதை பொறுத்து இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு அவர் மேலே வந்து டெஃபமேஷன் கேஸு, மான நஷ்ட ஈடு வழக்கை நீங்கள் தொடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. நீங்கள் வந்து தாராளமாக என்ன பண்ணலாம், மான நஷ்ட ஈடு வழக்கை வந்து அவர் மேலே வந்து இனிஷியேட் பண்ண முடியும், நீங்கள் வந்து அவர் மேலே தொடுக்க முடியும். அதுக்கு அவங்க வந்து இதில் அப்சல்யூட்லி வந்து அவங்க தாக்கல் பண்ண ஜாட்சி வந்து என்ன தெரியாது, பணம் கொடுக்கல பார்க்கலன்ட்டாங்க. ஓகே ஓகே. அதனால கேஸ் டிஸ்மிஸ் ஆகணும். ஆனா கடையில் இது வந்து என்ன முடிச்சு வச்சு உன்னை விடுதலை பண்றேன் போங்கன்ட்டார், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது உங்களை வந்து யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா. அதனால் அப்போ எப்படி வந்து நீங்கள் வந்து குற்றவாளியாக இருக்க முடியும் அந்த வழக்கில்? உங்களை யாருன்னே தெரியாத ஒரு நபர் அப்படின்றதுனால அந்த அடிப்படையில் வந்து உங்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டை வந்து சரிவர நிரூபிக்கப்படலைன்னு உங்களை வந்து விடுதலை செஞ்சுருக்காங்க. அதனால் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டே நீங்கள் அவர் மேலே வந்து, ஏன்னா அது கோர்ட்டில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாக்குமூலம், அதை வந்து அவர் மாற்றி பேச முடியாது. அதனால் அந்த ஆஸ் பர் அந்த ஸ்டேட்மெண்ட் படி நீங்கள் என்ன பண்ணலாம், அவர் மேலே ஒரு மான நஷ்ட ஈடு வழக்கு வந்து தொடுக்கலாம். ஒரு பொய்யான வழக்கு உங்கள் மேலே தாக்கல் பண்ணியிருக்காருன்னு. ஹைகோர்ட்ல தான் பண்ணணுமா இல்லை விசாரணை நீதிமன்றத்தில் போடலாமா? இல்லை, செக் பவுன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த அதுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணியிருப்பீங்க, அவங்க ஃபைல் பண்ணியிருப்பாங்க, அதில் போயிட்டு தான் நீங்கள் கலந்துருப்பீங்க. அதனால் அதில் நீங்கள் தாக்கல் பண்ண முடியாது. இது வந்து நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் தான் நீங்கள் தாக்கல் பண்ண முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். நமக்கு அடுத்த காலர் நினைச்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சிலம்பரசன் மேடம், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சேரியத்தோப்புல இருந்து பேசுறேன். ஓகே சார், சொல்லுங்கள் சார். அப்பா வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கடன் வாங்கிட்டாங்க. ஓகே. நான் வந்து விவசாய வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே. எங்களால முடிஞ்ச அளவுக்கு 2-3 வருஷத்துக்கு 5 வட்டிக்கு முதல்ல வாங்கி 5 வட்டிக்கு தான் வட்டி அசல் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருந்தோம். அது இடையில கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால வட்டி கட்ட முடியாததுனால வட்டி அசல்ல சேர்த்து ஒரு நேரத்துல நோட்டு வாங்கிட்டாங்க. மொத்தமா எழுதிட்டு என்னன்னாக்கா நோட்டை கொண்டு போய் கோர்ட்ல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருக்காங்க. ஓகே. அது ஒண்ணுங்க. இன்னொரு விஷயம் ஒண்ணுங்க, நாங்க வந்து பிரிட்ஜ் ஒண்ணு இன்ஸ்டால்மெண்ட்ல எடுத்துருந்தோங்க. ஓகே சார். கொரோனா டைம்ல எடுத்துருந்தேன். எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல சிஎம்எல் பேங்க் எடுத்துன்றதுனால மெடிக்கல் பீரியட்ல இருந்ததுனால எனக்கு கொரோனா டைம்ல வேலை இருந்துட்டு இருந்தது. அப்பெல்லாம் நான் பணம் கட்டினா அப்பெல்லாம் ரெசிப்ட் கொடுக்கல எனக்கு. ஓகே. ஒரு 3 டியூ பெண்டிங்னு சொல்லிட்டு 3 டியூ பெண்டிங் வந்து 10,000 பிரிட்ஜுக்கு என்ன வந்து 18,000 இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் போட்டு 18,000 அசலும் அதுக்கு மேல வட்டின்னு சொல்லி 30,000 போட்டு வேற போலீஸ்காரங்க பேசுறேன்னு சொல்லி ஒரு தடவை பேசுறாங்க. அந்த டீப் சவுண்ட் எல்லாம் வருது, சைரன் சவுண்ட் எல்லாம் வருது. அந்த மாதிரி ஒரு டீம் நடத்திட்டு இருக்காங்க மேடம். இந்த 2 ப்ராப்ளம் இருக்குங்க எனக்கு. ஓகே சார், ஓகே சார். இதுக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். தீபன் சார். சரி சார், இப்போ உங்களோட அந்த ஃப்ரிட்ஜ் பிரச்சனை இருக்குல்ல? ஆமா மேடம். ஆமா சார். அந்த ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? வாரண்டி பீரியட் முடிஞ்சிருச்சா? இப்ப 7 வருஷம் 8 வருஷம் ஆயிடுச்சுங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆச்சு சார். 8 வருஷம் ஆயிடுச்சா? சரி, ரைட்டு. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசி ஏதாவது என்னால் பணம் கொடுக்க முடிய சூழ்நிலை நான் இல்லை, அதனால் வந்து நான் வந்து ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி நான் பண்ணுறேன், எனக்கு ஒரு பாசிபிலிட்டி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜு பிரச்சனைக்கு. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு புது ஃப்ரிட்ஜாக இருந்தால் கூட அது வாரண்டி பீரியடில் கவர் ஆகும்போது சரியாக வேலை செய்யலை அது இதுன்னு சொல்லி நம்ம ஏதாவது பண்ணலாம். நீங்கள் வாங்கியிருக்கீங்க தவணை முறையில், நீங்கள் ஒழுங்காக கட்டியிருக்கணும், நீங்கள் கட்டாமல் போயிட்டீங்க. அமௌண்ட் பூரா கட்டியாச்சு சார். அமௌண்ட் பூரா கட்டிட்டேன் சார். சரி.
11 டியூவும் கட்டிட்டேன். எக்ஸ்ட்ரா அது இல்லாம 500 ரூபா நான் பேமெண்ட் வேற அவருக்கு தனியா கொடுத்துருக்கேன் லாஸ்டா முடிகிற டியூக்கு கொரோனா டைம்ல. சரி. நான் கட்ட வேண்டிய டியூ அமௌண்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா என்ன நான் கொரோனா டைம்ல வந்து அவங்க எந்த ரெசிப்டும் எனக்கு ஒரு 4 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு வந்து எனக்கு ரெசிப்ட் கொடுக்கல. பணத்தை நீங்க எப்படி கொடுத்தீங்க அவங்களுக்கு? பணத்தை வந்து கையில தான் சார் வாங்கிட்டு போனாங்க. நாங்கெல்லாம் வந்து விவசாய கிராமத்துல இருக்கிறோம் சார். கரெக்டு சார். பட் ஆனால் வந்து ஒரு எவிடன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா சார்? நீங்கள் கையில் கொடுத்தேன்னு சொன்னீங்கன்னா நான் எல்லாம் நம்புகிறேன். பட்டு எப்படி சட்டம் நம்ம சொல்லுங்கள்? அதனால் வந்து அவங்கக்கிட்ட பேசி ஏதாவது ஒரு தவணை முறையில் அதை நீங்கள் வந்து ஒரு ஒன் ஷாட்டாக இவ்வளோ கொடுத்துருன்ற மாதிரி பேசி முடிக்க பாருங்கள். ரெண்டாவது பிரச்சனை வந்து வட்டி பிரச்சனை. நீங்கள் வாங்கின பணத்துக்கு வந்து 5 வட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அது வந்து 3 வட்டிக்கு வாங்கினது சார். அப்புறம் என்ன பண்ணாங்க அவங்க 5 வட்டின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து அந்த வட்டியை வந்து அசல் கூட சேர்த்து அப்பாட்ட லோன் எழுதி அப்பா வந்து பறிக்க தெரியாது. அவர்கிட்ட வந்து இந்த வட்டி காசெல்லாம் சேர்த்து 20,000 ரூபாய் அமௌண்ட்டுக்கு மேல 30,000 வட்டி வந்து சொல்லி அதுக்கெல்லாம் சேர்த்து 50,000க்கு நோட்டு வைக்கிறாங்க சார். 50,000னா 1 லட்சம் நோட்டு எழுதி கொடுத்தா 50,000 ரூபாய் அசல் ஆயிட்டோம். இப்போ எவ்வளோ கட்ட சொல்றாங்க அவங்கள? இப்போ வந்து 50,000 ரூபாய் அசலுக்கு வந்து 45,000. நான் இது வரைக்கும் வட்டி மட்டுமே 20,000க்கு 40,000 வட்டி 45,000 வட்டி வச்சிருக்கேன் சார். அந்த வட்டியில நீங்க எப்படி கட்டினீங்க? அந்த வண்டியில நம்ம ஊருக்குள்ள வாங்குறதா சார். அதனால கையில தான் சார் கொடுத்துட்டோம். இல்ல அக்கௌண்ட்ல பே பண்ணீங்களா கேஷா கொடுத்தீங்களா? கேஷா கொடுத்தது சார். கையில கொடுத்தது சார். அதுக்கு ரெசிப்ட் வச்சுக்கிட்டீங்களா? அதுக்கு கையில கொடுத்ததுக்குலாம் சார் ரெசிப்ட். நம்ம கிராமத்துல இருக்கிறோம் கையில கொடுத்து வாங்கினதோட தெரியும் சார். சரி. அப்ப நீங்க அவங்க உங்களுக்கு பணம் எப்படி கொடுத்தாங்க? அவங்க வந்து நம்ம நோட்டு எழுதி வாங்கிட்டு தான் சார். புரோ நோட்டு. இல்ல அவங்க உங்களுக்கு கேஷா கொடுத்தாங்களா இல்ல வந்து அக்கௌண்ட் கொடுத்தாங்க? கேஷா தான் கொடுத்தாங்க. கேஷா தான் கொடுத்தாங்களா? சரி. அவங்களுக்கு ஒரு வழக்கறிஞரை வச்சு ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் ஒன்று கொடுங்க. இந்த மாதிரி வந்து நான் உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கு அசலும் வட்டியும் வந்து என்னோட கிளைண்ட் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஃபுல்லாக செட்டில்மெண்ட்டு. நீங்கள் இதுக்கு மேலே அவரை வந்து நீங்கள் வட்டி கேட்டு நீங்கள் அவரை தொந்தரவுப்படுத்தினீங்க அப்படின்னா வந்து உங்கள் மேலே சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். சரிங்களா? ஏன்னா அதிக வட்டி வாங்கி எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்கினாங்கன்னா நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு அவங்க மேலே ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் லான்ச் பண்ணலாம். சரிங்களா? அதனால் வந்து ஒரு வழக்கறிஞரை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் ஃபுல்லாக அசல்லாம் அடிச்சிட்டோம், இனிமேல் வட்டி எதுவும் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு நோட்டீஸ் ஃபஸ்ட்டு கொடுங்க. ஓகேவா? சரி சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பேசுகிறேன் மேடம், செய்யார்லேருந்து பேசுகிறேம்மா. ஓகே சொல்லுங்கம்மா. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல லோன் வாங்கியிருந்தாப்புல 10 வருஷத்துக்கு முன்ன. ஓகே. இப்ப பிரதி 2 3 இறந்துட்டாங்க. தலைவர் மட்டும்தான் இருக்கிறாப்பல, மீதி பேர் இருக்காங்க. உன்ன அவங்க வந்து லோன் வந்து சரியா கட்டினாங்களா இல்லையா தெரியல. 10 வருஷம் பத்தி அவங்க நோட்டீஸ் காமிச்சுக்கிறாங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தெரியல. ஓகே ஓகே. இப்ப நான் ஒரு ஆள் என்ன பண்றதுன்னு தெரியல. 8 மாதம் ஆளு கிடையாது தானே இது டென்ஷனா இருக்கு. 4 நாளா என்ன பண்றதுன்னு தெரியலப்பா எனக்கு. ஓகேவா, எப்படி உங்க பணத்தை மீட் எடுக்கிறதுன்னு தெரியல. கரெக்டா? அந்த குழுக்குல இருந்து நான் வந்து எனக்கு மட்டும் நோட்டீஸ் அனுப்பிக்கிறாங்களே. 12 பேருக்கு அவங்க யாருக்கு அனுப்பலையே. புரியுது 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 புரியுதுமா புரியுதுமா. உங்க கேள்விக்கு வந்து நம்ம மறுக்க சொல்லுவாங்கம்மா யோகேஸ்வரன் சார். மேடம், நீங்க தான் இந்த குழுவினுடைய தலைவர் இருந்தீங்களா? ஆமா சார், நான் தான் இருந்திருந்தேன். 2 3 இறந்துட்டாங்க, அவங்க ஆளு இல்ல. ஓகே. 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் பத்தி எனக்கு இப்ப நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. மொத்தம் எவ்வளவு கடன் தொகை வாங்கியிருந்தீங்க? அப்ப வாங்கியிருந்தது ஒரு ஆளுக்கு வந்து 20,000 வாங்கினோம். அப்ப வந்து 4 லட்சம் வாங்கணும் முடிஞ்சிட்டு. இப்ப வந்து திடீர்னு வந்து 18 லட்சம் இல்ல, அந்த கடன் தொகையில எவ்வளவு திரும்ப செலுத்திட்டீங்களா? செலுத்த வேண்டி இருக்கா? நான் கட்டுறது வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின வச்சு 64,000 நான் கட்டிக்கிறேன். ஓகே. எனக்கு பிற்பாடு அவங்க தெரியாம வாங்கிருக்கிறாங்க. வேற ஆளு தலைவரா போட்டாங்க. ஆனா என்னோட போட்டோ எதுவும் எடுக்கல அந்த பேங்க்ல, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல. இப்படி யார்கிட்ட வந்துருக்குது இவ்வளவு துண்டு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நோட்டீஸ் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த இவரு மேனேஜர் பார்த்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தலைவியாக இருக்கும்போது எவ்வளோ கடன் வாங்கியிருந்தீங்க, அதில் வந்து அதுக்கப்புறமா உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து எவ்வளோ கட்டியிருக்கீங்க, இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பிறகு வந்து யார் தலைவியாக வந்தாங்க, அவங்க ஏதாவது வாங்கியிருக்காங்களா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அங்கே ஃபஸ்ட்டு அங்கே கேளுங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்க.
அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞரை அணுகி வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து திரும்ப அவங்களுக்கு கொடுங்க. இது மாதிரி நான் வாங்கின ஒரு தொகையை வந்து நான் செலுத்திட்டேன், அதுக்கு பிறகு நான் வந்து தலைவியாக இல்லை, நான் தலைவியாக இல்லாத போது இன்னொருத்தர் வந்து பொறுப்பில் இருந்தபோது தான் இந்த கடன் தொகை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையும் வச்சு ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் ஒன்று நீங்கள் திரும்ப பேங்க்குக்கு பதில் அறிவிப்பாக நீங்கள் கொடுங்க. நம்ம கூட காலர் தெரிஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் மதுரை மாவட்டம் சோழந்தா. ஓகே சார், சொல்லுங்கள் சார். செங்கலை மேடம். சொல்லுங்கள் சார், நீங்கள் கேட்கலாம் சார். மேடம் அதாவது நாங்கள் இப்போ வந்து 10 பேர் சேர்ந்து சீட்டு போட்டோம் மேடம். ஓகே சார். சீட்டு காசுக்குள்ள கொடுத்துட்டோம், அவங்கள கட்டிட்டோம். ஓகே. அவங்க வந்து 8 சீட்டு வந்து பணம் கொடுத்துட்டாங்க. ஓகே. பாக்கி 2 சீட்டு வந்து பணம் கொடுத்துங்க அளவுக்கு கொடுக்காம வெளியில போயிட்டாங்க மேடம். ஓகே. அதுக்கு பின்னே அவங்க எல்லாமே பணம் கேட்டான். பணம் நஷ்டமாயி போச்சு அப்போ சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் மூலியமா வக்கீல வச்சு அந்த பணம் இப்போதைக்கு நான் கொடுக்க முடியாத கஷ்டமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பத்திரத்துல எத்தனை தேதிக்குள்ள பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க மேடம். போலீஸ் கேட்டு நாங்க கேட்டு வந்துட்டோம் மேடம். ஓகே சார். அதுக்கு பின்னாடி எத்தனை நாளுக்கு அவங்க வீட்டுக்கு போலீஸ் போய் கேட்டான். அவங்க என்ன சொல்றாங்க, இல்லைங்க எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லைங்க, நீங்க வந்து அவங்ககிட்ட கன்சூமரை பாத்துங்க ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார், இதுக்கு என்ன தீர்வுங்கிறத நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். தீபன் சார். சார் இப்போ இது மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சார் சீட்டு? இது சீட்டு 2 லட்சம் மேடம். 2 லட்சம். சரி, நீங்க 4 லட்சம் மேடம். இப்போ பணம் தரமாட்டேன்றாங்களா? ஆமாம் சார். நீங்க பணம் எப்படி கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு கேஷா கொடுத்து அதுக்குள்ள டாக்குமெண்ட் அந்த செல்ல இருந்து அனுப்பியிருக்கோம், அதையும் அவங்க ஸ்டேஷனை காட்டிட்டோம். இப்போ பணம் தர முடியாதுன்னு சொல்றாங்கல்ல? ஆமாம் சார். நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க மேலே கொடுத்துருங்க சார். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி சீட்டுன்னு சொல்லி எனக்கு கட்ட சொன்னாங்க சிட் ஃபண்ட்ஸில், நானும் பணம் முதலீடு பண்ணேன், ஆனால் வந்து இன்னைக்கு பணமே கட்டலை அப்படின்னு சொல்லி என்னை வந்து நிராகரிக்கிறாங்க, இதுதான் நான் பணம் கட்டுறதுக்கான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த நம்பர் மேலே ஒரு புகார் கொடுங்க. சரிங்களா? ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். நமக்கு அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே சார், இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் சார். அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று போடுறது. அதை போட்டிருந்தாலே வந்து நிறைய பேர் இந்த பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அக்ரிமெண்ட் வந்து அது என்ன ஆக்சுவலி இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையப்போ வந்து பணம் கொடுக்கும்போதோ இல்லை வாங்கும்போதோ என்ன மாதிரி அக்ரிமெண்ட் போடணும், அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்ன சார் இருக்கணும்? கண்டிப்பாக இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு நீங்கள் பணம் கொடுக்கும்போது அவர்கிட்ட இருந்து அந்த அக்ரிமெண்ட்டை எழுதி வாங்குறது மூலயமா அந்த பணத்தை வந்து அவர் திரும்ப செலுத்தாமல் இருக்கும்போது அந்த அக்ரிமெண்ட்டினுடைய எழுதி கொடுத்த தேதியிலேருந்து 3 வருஷ காலத்துக்குள்ளே நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு அவர் மேலே வந்து பணம் திரும்ப பெறும் வழக்கு மணி ரெக்கவரி சூட்டாக ஃபைல் பண்ணி அவர்கிட்ட இருந்து வாங்க முடியும். அதனால் ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து எழுத்துப்பூர்வமான ஒரு ஆவணத்தை அக்ரிமெண்ட்டை போடுறது வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் யார் ஒருத்தருக்கும் பணம் கொடுக்கும்போது அந்த அக்ரிமெண்ட்டை தெளிவாக போடணும். அந்த எந்த தேதியில் வந்து பணம் கொடுக்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, எந்த மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி ஜிபேயில் பண்ணுறாங்க, இல்லைன்னா செக்கில் வந்து கொடுக்குறாங்க, இல்லைனா கேஷாக கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கேஷாக கொடுக்காம ஏதாவது ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் நம்ம ஒரு ஜிபேலையோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ நம்ம பண்ணால் தான் நமக்கு வந்து அது ஒரு ஆவணம் இருக்கும். நம்ம பின்னாடி கோர்ட்டுக்குன்னு நம்ம போகும்போது நமக்கு ஒரு ஆவணம் இருக்கும். அதனால் கேஷாக கொடுக்கறத வந்து தவிர்க்கணும். ஏன்னா இன்கம் டேக்ஸ் சட்டப்படியே கூட பார்த்திங்கன்னா 20,000க்கு மேலே வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து தொகையாக கேஷாக வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணலாம். அந்த பண்ணுற அந்த விவரங்கள் உட்பட எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டை வந்து அவங்கக்கிட்ட எழுதி வாங்கணும். அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து அவங்க திரும்ப அந்த பணத்தை வந்து எப்போ செலுத்த போகிறாங்க, அந்த திரும்ப மாதம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த மாதம் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, அந்த மாதிரி ஃபுல் விவரத்தோடு அவங்கக்கிட்ட தெளிவாக ஒரு அக்ரிமெண்ட்டில் எழுதி ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டி அவங்கக்கிட்ட வாங்கணும். ப்ரோ நோட்டுன்னு சொல்கிற ஒரு ஆவணமும் இருக்குது. அந்த ப்ரோ நோட்லேயும் அவங்கக்கிட்ட எழுதி வாங்கலாம்.
இந்த மாதிரி எழுத்துப்பூர்வமாக அது ஆவணப்பதிவாக நம்ம வச்சுருக்கும் போது தான் இந்த அக்ரிமெண்ட்டு, இந்த ப்ரோ நோட்டு, இந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கும்போது அவங்க திரும்ப பணம் செலுத்தாமல் அவங்க வந்து நிராகரிக்கும் போது அவங்க மேலே வந்து நம்ம ஈஸியாக கோர்ட்டில் வழக்கு தொடுத்து அதுக்கு உண்டான பணத்தை வந்து திரும்ப பெற முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. ஆமா சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கோயம்புத்தூர்ல பண்றேங்க. சொல்லுங்க சார். நான் கிருஷ்ணனுக்கு பில்டிங் கான்ட்ராக்ட் பண்றவங்க. ஓகே சார். எனக்கு வந்து இந்த பில்டிங் நஷ்டமாயிடுச்சு. ஓகே. செஞ்சு வந்து படிக்க எடுத்து போயிட்டாரு. ஓகே. இப்ப மறுபடியும் வேலை போயிட்டு இருக்கேன். ஓகே. இப்ப வந்து வாரம் ஆயிடுச்சுன்னா பணம் கட்டிக்குவாங்க. ஓகே சார். நான் கொடுத்த கணக்குன்னு எழுதி கொடுக்க மாட்டேன்றாரு, கொடுத்த காசையும் கழிக்க மாட்டேன்றாரு. ஓகே 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 சார். வண்டி வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. வண்டி புக்கு பண்றதுக்கு அது எப்படி பண்றதுங்க? ஓகே சார், உங்களோட கேள்விக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். தீபன் சார். சார் என்ன வண்டி சார்? அது ஆர்டிஓ மாதிரி இருக்கு. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்க? வண்டிக்குங்களா? எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? யாருக்குங்க? உங்ககிட்ட கடன் சார், நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு நம்ம வழக்கறிஞர் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னாதான் உங்க ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைக்கும். நான் வண்டி வந்து வாங்கினதுங்க. வண்டி வாங்குறதுக்கு கடன் வாங்குனீங்களா? வண்டி புக்கு. வண்டி புக் அவங்க கிட்ட இருக்கா? வண்டி எடுத்துட்டு போயிட்டாருங்க. வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. ரைட் ரைட் ஓகே ரைட்டு. சரி சரி, நீங்கள் வந்து சரிங்க, நீங்கள் வந்து எந்த வங்கிக்கிட்ட இருந்து நீங்கள் பணம் கடன் வாங்குனீங்க? லோனு, வெஹிக்கிள் லோனு ரெடி கேஷ் கொடுத்து வாங்குனீங்களா? அப்போ முழு தொகை கொடுத்து வண்டி வாங்கியிருக்கீங்களா? சரிங்க. இல்லை, அதாவது நீங்கள் வந்து முழு தொகை நீங்கள் வந்து செலுத்தி நீங்கள் வண்டி வாங்கிட்ட பிறகு உங்கள் வண்டியை வந்து யாரும் வந்து சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, மேபி திருடு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நீங்கள் காவல்துறையில் போய் புகார் கொடுங்க. ஆமாம், புகார் கொடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து மற்றதை அவங்க பார்ப்பாங்க. சரிங்களா சார்? போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம் சார். ஹலோ. ஹலோ. ஹலோம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், நாங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. மேடம், நாங்க எங்க அம்மா கொஞ்சம் வயசானவங்க மேடம். அவங்க வந்து ஒருத்தவங்க ஹெல்ப்புக்காக கேட்டதுனால ஒரு பொருளை கொடுத்துட்டாங்க மேடம். ஓகே. அது வந்து தங்க நகை மேடம், ஒரு 3 பவுன் செயின். ஓகே. அவங்க வாங்கிட்டு போயிட்டு பொருளை அடகு வச்சுட்டு செட்டை அம்மா கையில கொடுத்துட்டாங்க. அத வந்து அவங்க கிட்ட திருப்பி ஒரு 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 6 மாசத்துக்கு பிறகு தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. ஓகே. அவங்க திடீர்னு பைக் ஆக்சிடென்ட்ல டெத் ஆயிட்டாங்க மேடம். ஓகே. அந்த பொருளை வந்து எங்க அம்மா அந்த ரசீதை கொண்டு போய் காமிச்சு, இந்த மாதிரி நான் பொருளை கொடுத்துருந்தேன், அந்த பொருளை வச்ச ரசீது என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லவும், கொடுங்க நாங்க திருப்பி தரோன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க மேடம். ஆனா அவங்க வந்து நாங்க திருப்பி கேட்கும்போது இந்த தரம் அந்த தரம்னு அலக்கழிச்சு இப்ப 10 வருஷம் ஆச்சு மேடம். கேட்டா இப்ப இறந்தவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே. என்ன மேடம் செய்யறது? ஓகேம்மா, அவங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா. யோகேஸ்வரன் சார். சரிங்க மேடம். மேடம், இப்போ அந்த நகையை வந்து அடமானம் யார் பேரில் வச்சுருக்காங்க? அவங்க இறந்தவங்க பேர் மீனா அம்பாள்னு சொல்லிட்டு மேடம். அவங்களுடைய பேரில் தான், இறந்தவங்களுடைய பேரில் தான் வச்சுருக்காங்களா? ஆமாங்க சார். ஓகே. அந்த அடமான சீட்டை வந்து ஓகே, அடமான சீட்டை மட்டும் உங்கள் மதர்கிட்ட கொடுத்துட்டாங்க அவங்க. அது உங்ககிட்ட இருந்தது, அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் திரும்ப அந்த அடமானம் வச்ச பேங்க்லேயே கொடுத்துட்டீங்களா? பேங்க்ல கொடுக்கல, அவங்க தவறுனாங்கல்ல, அவங்களோட வீட்டுக்கார்ட்ட கொடுத்துருக்கோம்.
ஓ, இப்போ அவங்க அடமான பேங்க்ல வச்சிருக்காங்களா இல்லை ஏதாவது வெளியே நிதி அந்த நிறுவனம்? பொருளை நாங்க திருப்பி அவங்ககிட்ட போய் திருப்பிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்ககிட்ட கேட்கும் போது நம்ம திருப்பின பொருளை கொடுங்க அப்படின்னா இந்தான்னு சொல்லி ரொம்ப அலக்கழிக்கிறாங்க சார். கம்ப்ளைண்ட் மூலமா கேட்டதுக்கு இறந்தவங்ககிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, அப்போ அந்த நகையை வந்து அவங்க திருப்பிட்டாங்க இல்லையா? அவங்க திருப்பிட்டாங்க சார். சரி சரி, அந்த நகை வந்து உங்களுடைய நகைன்றதுக்கு வேற ஏதாவது ஆவணம் வச்சிருக்கீங்களா? வாங்கின பில்லோ இல்லைன்னா அதனுடைய ஃபோட்டோஸ் அதெல்லாம் இருக்குங்களா? அம்மா கொஞ்சம் படிக்காதவங்க சார். அவங்க போய் ரசீது ஒன்று மட்டும், அது ஒன்று தான் ப்ரூஃப், அதை போய் கொடுத்துட்டாங்க சார். சரி, இல்லை அந்த நகையை வந்து அவங்க போட்டிருந்த ஃபோட்டோ அது ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கான்னு பாருங்கள். அந்த நகை உங்களுடைய இது உங்ககிட்ட இருந்தது அப்படின்றதுக்கு உண்டானது. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்க மேலே வந்து வேணால் சிவில் வழக்காக தான் தாக்கல் பண்ண முடியும். ஏன்னா ஆமாம், அது இறந்தவங்க நபருடைய வாரிசுங்க இந்த நகையை வச்சுருக்காங்க, மீட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் இப்போ அந்த வாங்கின நபர்னுடைய கடனை வந்து இவங்க தான் இருக்கக்கூடிய வாரிசுகள் தான் வந்து அடைச்சாகணும். அதனால் இப்போ அந்த நகைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க தான் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க மேலே சிவில் வழக்காக தாக்கல் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து அந்த அதை நீங்கள் இருக்கக்கூடிய 1 லட்ச ரூபாய்க்குள்ள மதிப்பில் இருந்ததுன்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட் அதுக்கேற்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் சப் கோர்ட்டுன்னு சொல்லுவோம். 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் 1 கோடி ரூபா வரைக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றத்தில், மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து ஒரு சிவில் வழக்கை தான் நீங்கள் தாக்கல் பண்ணணும். அப்போ அந்த வழக்கில் வந்து நீங்கள் ஆதாரமாக கொடுக்கணும். அந்த நகை வந்து முதல்ல உங்கள்கிட்ட தான் இருந்தது, உங்களுடைய நகைன்றதுக்கு உண்டான ஆதாரம் என்ன நீங்கள் திரட்ட முடியுமோ எல்லாத்தையும் திரட்டி அந்த வழக்கோடு சேர்த்து நீங்கள் தாக்கல் பண்ணுங்கள். அப்போ அவங்களுக்கு நோட்டீஸ் போகும், அவங்க வந்து அதுக்கு உண்டான ப்ராப்பரான ஒரு பதில் வந்து அவங்க கொடுக்கணும் கோர்ட்டில். கோர்ட்டு இரு தரப்பையும் விசாரித்து அதில் முடிவு செய்வாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ வந்துட்டு இந்த செக் பவுன்ஸ் கேஸ் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த செக் பவுன்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான கண்டிஷன்ஸ், இந்த நோட்டீஸ் வந்தோடனே வந்து சில காலகட்டங்கள் வந்து மிஸ் பண்ணனால வந்து நிறைய பேர் வந்து இந்த செக் பவுன்ஸ் கேஸே போட முடியாமல் ஆகிடுது. ஸோ முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்னா என்ன சார்? அதாவது செக்கு வந்து நமக்கு யார் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம இமீடியட்டாக 3 மந்த்ஸில் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து டெபாசிட் பண்ண பிறகு அது பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வித்தின் 30 டேஸ் வந்து ஒரு நோட்டீஸ், ஸ்டாட்டுட்டரி நோட்டீஸ் ரைஸ் பண்ணணும். அந்த நபர் நமக்கு வந்து பதில் அறிவிப்பு கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். அப்படி அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 டேஸ் மேண்டேட்ரி. அதுக்கப்புறமா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண ப்ரொசீட் பண்ணலாம் வித்தின் 30 டேஸ். ஓகே, சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதுலேருந்து ஒரு 45 டேஸ் பீரியட் இருக்குது நம்ம கம்ப்ளைண்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் பேசிக். இதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு கம்ப்ளைனண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி நிறைய கம்ப்ளைனன்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் வாங்கிக்கலாம், ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிக்கலாம், ஒரு 4 செக் வாங்கிக்கலாம், அந்த பணம் கொடுக்குறவங்க பண்ணுறாங்க. பட் யாருமே ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 100% கேஸ் ஆகிடும். ஆனால் நிறைய வட்டிக்கு விடுறாங்க இல்லையா, 5 வட்டி 6 வட்டி 8 வட்டி கந்து வட்டி விடுறவங்க வந்து எந்த சூழ்நிலையிலையும் அவங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உள்ளே சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து பிளாங்க் ஸ்டாம்ப் பேப்பர்ஸில் கையெழுத்து வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து கடன் வாங்குறாங்க இல்லையா பாரோவர், அந்த பாரோவரை என்ன பண்ண சொல்லுவாங்க, நீ ஒரு 4-5 செக்யூரிட்டி செக்கை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு இந்த செக்கு வந்து நான் வந்து கடன் வந்து நான் திருப்பி தராமல் போயிட்டா இது நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணி என்னோடய கடன் உங்கள் கிட்ட வாங்கின பணத்தை வந்து கடனை நீங்கள் செட்டில் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் மாதிரி ஆஃபர் லெட்டரு அதெல்லாம் அவங்களே செட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து கேஸில் நிற்கும் அப்படின்றது வந்து அந்தந்த ஜட்ஜோட மைண்ட் அப்ளிகேஷனில் தான் இருக்குது, அவங்க டிசைட் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ பட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டாக வச்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அந்த பர்டிகுலர் லோன் அக்ரிமெண்ட் அப்படின்னா எந்த இஷ்யூமே கிடையாது. 100% they have a good case. ஓகே, ஆமாம். ஸோ அதே மாதிரி கடன் கொடுக்க வேண்டியவங்களும் வந்து அவங்க பணத்தை வந்து கரெக்டான நபர்கிட்ட வந்து நம்ம போய் நம்ம வந்து பணம் வாங்கும்போது நமக்கு இஷ்யூ இருக்காது. நம்ம நம்பி பணம் கொடுக்கும்போது அந்த ட்ரஸ்ட்டை நம்ம ப்ரீச் பண்ணாமல் நம்ம வந்து அந்த தேவைக்கு அந்த நபரை பயன்படுத்தாமல் நம்ம கடனை திருப்பி அடைச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கும் லிட்டிகேஷன் இஷ்யூஸ் கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சார். யோகேஸ்வரன் சார், இந்த மணி டிஸ்பியூட் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் எப்போ வந்து அது சிவில் சூட்டாக போகும், எப்போ வந்து அது ஒரு கிரிமினல் கேஸாக மாறும் சார்?
கண்டிப்பாக. இப்போ இந்த செக்கு நம்ம பேசிக்கிட்டு இருந்ததை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு செக்கை வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அதாவது பணத்தை வாங்கும் போது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு செக்கை கொடுத்துருக்காங்க. அந்த செக்கை வந்து போட்டு நீங்கள் பவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது, அந்த செக்கு இருந்ததுன்னா அந்த செக்கை நம்ம போட்டு பவுன்ஸ் பண்ணி அவங்க மேலே செக் பவுன்ஸ் கேஸை வந்து ஃபைல் பண்ணலாம். ஏன்னா இந்த பணத்துக்கு ஈடாக வந்து இந்த செக்கை கொடுத்துருக்காங்க, பணம் திரும்ப கொடுக்காத போது அந்த செக்கை ஃபைல் பண்ணலான்னு அவங்க உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபைல் பண்ணலாம். அப்போ அவங்க மேலே வந்து அது வந்து ஒரு கிரிமினல் கேஸ் நம்ம சொல்கிறோம். அந்த செக் பவுன்ஸு காசோலை மோசடி வழக்காக நம்ம வந்து பதிவு பண்ண முடியும். சப்போஸ் அந்த மாதிரி செக் இல்லாத சமயங்களில் அவருக்கு வந்து பணம் கொடுத்ததுக்கு உண்டான ஒரு வங்கி மூலமாக நம்ம அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு ஆதாரம் மட்டும்தான் இருக்குது, அவர் மற்றபடி செக் எதுவும் கொடுக்கல அப்படின்னும் போது பதிவு செய்யப்படாத, சார் சொன்ன மாதிரி பதிவு செய்யப்படாத ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வச்சு இவர் இப்போ இந்த அமௌண்ட்டை வாங்கியிருக்காரு, இந்த அமௌண்ட்டை திரும்ப கொடுக்கலன்னு சொல்லி நம்ம அந்த வந்து ஒரு சிவில் வழக்காக தான் தாக்கல் பண்ண முடியும். பணம் திரும்ப பெறும் வழக்குன்னு சொல்லி சிவில் நீதிமன்றத்தில் ஒரு சிவில் கேஸாக ஃபைல் பண்ணி பணத்தை திரும்ப செலுத்த சொல்லி கேட்கலாம். அதுக்கு கால வரம்பு பார்த்திங்கன்னா அந்த 3 வருஷ காலத்துக்குள்ளே எப்போ வந்து பணத்தை அவர் திரும்ப செலுத்தாமல் விட்டுட்டாரோ அதுலேருந்து அந்த 3 வருஷ காலத்துக்குள்ளே அந்த ஒவ்வொரு தொகைக்கு உண்டான மாதிரி டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா 1 வருஷம் வரைக்கும், அதுக்கப்புறம் சப்கோர்ட்டில் 10 லட்ச ரூபா வரைக்கும், அப்புறம் மாவட்ட நீதிமன்றத்தில் 1 கோடி ரூபா வரைக்கும்னு சொல்லி அந்த அதிகார வரம்பு இருக்குது. அந்த வரம்புக்கேற்ப நம்ம சிவில் வழக்கம் அதை தாக்கல் பண்ண முடியும். இன்னொரு இதில் ஆஸ்பெக்டை பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பணத்தை வந்து சீட்டிங் பண்ணுறதுக்காகவே ஒரு சீட்டிங் பண்ணணுன்ற நோக்கத்தோடவே வந்து பணத்தை வாங்கி முதல்லேருந்தே அந்த நோக்கத்தோடு நம்மளை ஏமாற்றி பணத்தை வாங்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நமக்கு ஏதாவது ஒரு பொய்யா வாக்குறுதி கொடுத்து ஒரு பணத்தை வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னும் போது அவர் மேலே வந்து 420 சீட்டிங்கில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லி கூட கேட்கலாம். ஆனால் அதற்கு வந்து ஒரு சில கேசஸில் தான் அது பண்ண முடியும். அதுக்குண்டான ஆதாரங்கள் வந்து முழுமையாக இருக்கணும். இருந்ததுன்னா அவர் மேலே வந்து அதை சீட்டிங்கில் வந்து ஒரு கேஸாக நம்ம கொண்டு போகலாம். அது வந்து மணி கிராப்பிங்னு சொல்லி தனியான ஒரு டாப்பிக்கில் கூட நம்ம பேச முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டாப்பிக்காக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு கிரிமினல் கேஸாகவும் அதை பண்ண முடியும். அதனால் செக் பவுன்ஸ் கேஸ் ஒன்று பண்ணலாம், கிரிமினல் கேஸ் ஒன்று கொடுக்கலாம். இன்னொன்று சிவில் ரெமடியாக சிவில் வழக்காகவும் அதை தாக்கல் பண்ண முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகே சார், சொல்லுங்கள் சார். மேடம் என் ஃப்ரெண்டு வந்து பணம் கேட்டிருந்தாரு, இது மாதிரி அர்ஜென்டா ஃபேமிலி இஷ்யூக்கு தேவைப்படுறதுல மாதிரி பணம் கேட்டிருந்தா நான் கொடுத்துருந்தேன். ஓகே. கொடுத்துருந்தது ஆக்சுவலி அவங்க என்னன்னாக்கா 4 அது மாதிரி 8 லட்சமா அவங்க கிட்ட வாங்கியிருக்காரு. ஒரு நாளைக்கு கேஷ் ஆகும். சார் நீங்க லவுட் ஸ்பீக்கர்ல வச்சு பேசுறீங்களா சார்? எஸ் மேடம். ப்ளீஸ் சார் ரிசீவர் எடுத்து பேசுங்க சார். ஓகே மேடம். ஓகே மேடம். மேடம் ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு குடும்ப செலவுக்காக என்கிட்ட பணம் வாங்கியிருந்தாரு. ஓகே. ஒரு 4 லட்சம் கேஷ் ஆகும், இன்னொரு 4 லட்சம் இந்த கூகுள் பேலயும் நான் அமைச்சிருக்கேன். அவர் வந்து ஒரு 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல இது மாதிரி வந்து எழுதி கொடுத்துருக்காரு, அவர் கைப்பட எழுதி கொடுத்துருக்காரு. இது மாதிரி நான் வாங்கியிருக்கேன். 3 வருஷத்துக்குள்ள திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருவேன். பட் அது இன்பிட்வீன்ல வந்து மாசம் வந்து 3% மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்றேன். கவர்மெண்ட் ரூல் 3% வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம், ரூல்ஸே இருக்கு. அதுக்கு மேலதான் கொடுக்க கூடாது, 3% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலான்ற மாதிரி அது கொடுத்துருக்காரு. ஓகே. அது ஓகே, அது போதுமானதா? ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம விளக்கம் எடுத்து சொல்லுவாங்க சார். தீபக் சார். ஓகே மேடம். சார், அதாவது மணி லெண்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு ஃப்ளோட்டிங் தான். இப்போ 3% வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்றது வந்து ஃபைன். பட் 3% வந்து உங்களுக்கு 3 வட்டின்னு வரும்போது அது வந்து உங்களுக்கு நார்ம்ஸில் வராது அது, சரிங்களா? ஓகே சார். பட் அவர் உங்களுக்கு பே பண்ணுறேன்னு சொல்கிறாருன்னா அந்த 100 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் இருக்கக்கூடிய விட்னஸ் யார்? விட்னஸ் எதுவுமே இல்லை சார். ஆக்சுவலாக சிக்னேச்சர் போட்டிருக்காரு, ஆதார் ஜெராக்ஸ் காப்பியில் ஒரு சிக்னேச்சர் போட்டுருக்காரு. சரி, விட்னஸ் ஏன் வாங்கலாம் நீங்கள்? ஓகே, விட்னஸ் நான் போடல சார். விட்னஸ் வாங்கிக்கோங்க அதில், சரிங்களா? சார் ஓகே சார். அந்த அக்ரிமெண்ட் யார் டிராஃப்ட் பண்ணா? அவரே கைப்பட எழுதி கொடுத்துருக்காரு சார். அவரே கைப்பட எழுதி கொடுத்தாரா? அதில் அது வந்து அப்போது நோட்ரி அப்போ அந்த பர்டிகுலர் இதை வந்து நோட்ரைஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட்டு 100 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுத்துருக்கிறத நோட்ரைஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே சார். ஓகே சார், நோட்ரைஸ் பண்ணுங்கள். பணத்தை வந்து அக்கௌண்ட் மூலிமா கொடுங்க. தேவைப்பட்டால் அந்த பர்டிகுலர் இதை வந்து நீங்கள் கடன் பத்திரமா நீங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணிக்கலாம். ஓகே.
சரி, இப்போதைக்கு ஆக்சுவலி நோட்டரி பண்ண சொல்லியிருக்கீங்க சார், அது நோட்டரி நான் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து பதிவும் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட் சார்? எவ்வளோ அமௌண்ட் லோனு? ஒரு 100 ரூபாய் ஸ்டாம்பர்ல 4 லட்சத்துக்கும் இன்னொரு 100 ரூபாய் இல்ல ஸ்டாம்பர்ல 4 லட்சத்துக்கும் அவர் மொத்தமாக அவர் வீட்டோட ஃபினான்ஷியல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அது இதுன்னு சொல்லி எவ்வளோ பணம் வாங்கியிருக்காரு உங்ககிட்ட? மொத்தம் 8 லட்சம். அது 4 லட்சம் 2 அக்ரிமெண்ட்டாக கொடுத்துருக்காரு. சரி, ஓகே, ரைட்டு. நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு விட்னஸ் போட்டுக்கோங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர் ஒருத்தரும் இல்லை வந்து ஒரு காமன் பர்சன் யாராவது ஒருத்தரை வந்து விட்னஸாக போட்டுக்கோங்க. நோட்ரி வாங்கிக்கோங்க, ஒரு அட்வொகேட் கிட்ட வச்சு நோட்ரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து முடிஞ்சால் அந்த பர்டிகுலர் பத்திரத்தை வந்து பதிவு செஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். நீ கால் பண்ண ஒவ்வொரு நேர்களுக்கும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். தேங்க்யூ யோகேஸ்வரன் சார் அண்ட் தேங்க்யூ தீபன் சார். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். Until then, this is Nila signing off. இது சட்டம் ஒரு வகுப்பறை.